ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர்ஆர் பட்ஸ் விலாக்ஸ். இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கோயில் விலாக் தான் பார்க்க போறீங்க. ஆமா, இது வந்து பல்லடத்துல ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு அங்காளம்மன் கோவில். ஆமா, இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம். அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுடைய விருச்சிக ராசிக்கார கேட்டை நட்சத்திரம். அவங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் தான் இந்த கோவில். இந்த கோவில் வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாங்க அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். இதுதாங்க அந்த கோவிலுடைய தோற்றம். ஆமா, ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஆமா, கண்டிப்பா வந்துட்டு அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல அந்த வழியா யாராவது வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போங்க. உண்மையிலுமே வந்து நெனச்சது வந்து கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். ஆமாங்க, அங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி விசேஷம்லாம் நடக்கும். ஆமா, குண்டம்லாம் இறங்குவாங்க. ஸோ அந்த கோவில் தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச மாரி நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் பாருங்க. இது வந்து அந்த உள்ள கோவில்ல போன உடனே அந்த கோவிலுடைய கோபுரம், உள் கோபுரம்ங்க. ஆமா, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் அப்டின்னீங்கன்னா, இங்க வந்து சாமி ஆமா இங்க வந்து ஒரு அம்மன் அம்மன் இருக்காங்க. ஆமா. பேச்சியம்மன்னு நெனைக்கிறேன். ஆமா, பேச்சியம்மன். ஆமா, இந்த சாமிய நம்ம தரிசனம் பண்ணிட்டு, அப்ப இதுதாங்க கோவிலுடைய உள்ள வர தோற்றம். உள்ள இருந்து என்ட்ரன்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா? அதுலருந்து உள்ள வந்தீங்க அப்டின்னா, சாமிய தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா, இப்டி சுத்தி வர்றதுக்கு வழி. ஸோ இந்த வெளியில சுத்தி அப்டியே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு சிலையா சாமி சிலைகள் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு, அழகா வந்துட்டு மைண்ட் ரிலீஃபா ஹேப்பியா போலாம். ஆமா, நானும் வந்து ஒவ்வொரு டைம் போம்போது எனக்கு ஃப்ரீயா இருந்தா இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வருவேன். ஆமா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஆமா, என் குழந்தைகளுக்கு கூட இங்கெல்லாம் மொட்டை அடிச்சிருக்கிறோம். ஆமா, என்னோட குட்டீஸ்களுக்கு. ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ நாங்க வந்து இந்த தீபாவளிக்காக இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்தீங்கன்னா, அங்க விநாயகர் ஆலமரம் இருக்கும். விநாயகர் கோயில் சாமி கும்பிட்டு வந்தோம்னா, ஆ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு நல்லா போச்சு எங்களுக்கு. ஆமா, இதுதான் கோவிலுடைய தோற்றம். என்ட்ரன்ஸ் நம்மளுடைய முன் பகுதி தோற்றம். கோயிலுக்குள்ள போறதுக்கு. நான் உள்ள வீடியோ எடுக்க முடியல. கூட்டம்லாம் இல்லைங்க. ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஆமா, நாங்களும் வந்துட்டு எங்க ஃபேமிலியோட பாருங்க. எங்க ஃபேமிலியோட குட்டீஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. ரிலேஷன்ஸ் எல்லாம். ஸோ அவங்க கூட எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லபடியா வந்துட்டு நாங்க வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காம. ஓகேங்களா? அவ்வளவுதான். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அப்படியே வெளியில வந்துடலாம். இங்க கூட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, விசேஷம் வெள்ளிக்கிழமை கூட்டம் நல்லா இருக்கும். மத்த நாள்ல அந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு தான் இருக்கு. சரி, பெரியவங்க தான். எல்லாம் சாமி கும்பிட்டு சந்தோஷமா வந்து நாங்க கிளம்புறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, see you. Bye bye.